அதாவது வாழ்க்கையை நான் 3 விதமா பிரிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இறந்தவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா என்னோட பார்வையில அவங்க இறந்தவங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உயர்ந்த நோக்கம், ஒரு லட்சியம், தான் எதுக்கு வாழ்றோம்னு அவங்களுக்கே தெரியாதவங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்தவங்களுக்கு சமம். அவங்க வாழும் போதே வாழ்ந்து அவங்களுக்கும் பலன் இல்லை, மற்றவங்களுக்கும் பலன் இல்லை, அவங்க ஒரு பாரமா தான் வாழ்றாங்க. என்னோட பார்வையில அவங்க இறந்தவங்க தான். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறது நான் என்ன அடிப்படையில சொல்றேன்னா, அதாவது ஒரு உயர்ந்த லட்சியம், தனக்குன்னு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், அதை அடைவதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. என்னன்னா, அந்த லட்சியத்தை அடைகிறதுக்காக அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. மூணாவது விஷயமா பாத்தீங்கன்னா, மரணம் இல்லாதவர்கள். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில தன்னோட குறிக்கோளை அடைந்து வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள். இவங்க பேரு என்னைக்குமே நிலைச்சிருக்கும். இவங்க அழிவே இல்லாதவங்க. வரலாறு இருக்கிறது வரைக்கும் இவங்க பேரும் இருக்கும். அப்போ அவங்க மரணத்தை வென்று என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கவங்க. இப்படி வாழ்க்கையை நான் 3 விதமா பிரிச்சிருக்கேன். இதுல நீங்க யாரு? அதாவது வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நீங்க இறந்தவங்களா, இல்ல நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறவங்களா, இப்பவும் வாழ்ந்துட்டே இருக்கவங்களா, இல்ல நீங்க மரணத்தை வெல்லக்கூடியவங்களா? இதை நீங்க தான் தீர்மானிக்கணும். அதாவது இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரதமரோட பையன் இல்லைன்னா ஒரு முதலமைச்சரோட பையன் முதலமைச்சரான அது பெரிய சாதனை கிடையாது. அது ஒரு எல்லாராலையுமே ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நடிகரோட பையன் நடிகரானா அது ஒரு விஷயமே கிடையாது. அப்பா நடிகர், பையன் நடிகர். ஆனா ஒரு செருப்பு தைக்க தொழிலாளி அமெரிக்க பிரசிடென்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். ஏன்னா ஒரு எல்கையில இருந்து இவங்க பயணம் அடுத்த எல்கை வரைக்கும் போயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இப்படி இருக்க எதுவுமே முடியாம இருக்கோம், நமக்கு எதுவுமே இல்லை, எதுக்குமே வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இதை நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தான் சாதனையாளர் ஆக முடியும். எதுவுமே இல்லாம எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டுறவங்க தான் சாதனையாளர்கள் ஆக முடியும். ஸோ நல்ல முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே இல்லை. சோதனைக்கு பின் தான் சாதனை. சோதனையில நம்ம துவண்டு போயிட்டோம்னு சொன்னா நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியாது. இந்த உலகத்துல முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கே புரியும். ஸோ வாழ்க்கையில தன்னம்பிக்கையா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையை இழக்காதுங்க. நாம நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்.